பாஜக தேர்தல் அரசியல் யுக்திகளுக்கு ஈடாக இந்தியா கூட்டணி செயல்படவில்லை. இந்தியா கூட்டணியில் தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்களில் உள்ள மாநில கட்சிகள் எல்லாம் ஒருமித்த கருத்துக்கு வரவில்லை என காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் வெளிப்படையாக கருத்து தெரிவித்து உள்ளார். இதேபோல் முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான ப. சிதம்பரம் இந்தியா கூட்டணி பலவீனமாக இருப்பதாகவும் அதே நேரத்தில் பாஜக சிறந்த கட்டமைப்புடன் இருப்பதாகவும் பாராட்டியுள்ளது காங்கிரஸ் கட்சியில் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது. சிவகங்கையில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் பாஜக தேர்தல் அரசியல் யுக்திகளுக்கு நிகராக இந்தியா கூட்டணி வலிமையாக ஒருமித்த கருத்தோடு செயல்படவில்லை. இந்தியா கூட்டணியில் தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்களில் உள்ள மாநில கட்சிகள் எல்லாம் ஒருமித்த கருத்துடன் ஒற்றுமையுடன் தேர்தல் நேரத்தில் பணியாற்றுவதில்லை என்றும் குறிப்பிட்டார். குறிப்பாக தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்து வந்த சரத் பவார், மேற்கு வங்க மாநில முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான மம்தா பானர்ஜி உள்ளிட்ட இந்தியா கூட்டணியில் இருப்பவர்கள் முழுமையாக இணைந்து செயல்படுவதில்லை என்பதை மையப்படுத்திதான் இந்த கருத்தை கார்த்திக் சிதம்பரம் பேசியுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி வலுவாக உள்ளது. ஆனால் இந்திய அளவில் இந்தியா கூட்டணி எந்த அளவில் இருக்கிறது என்பதை தான் அவர் விளக்கியுள்ளார். இந்தியாவில் கடந்த 3 நாடாளுமன்ற தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற முடியாமல் தொடர்ந்து 3 முறை ஆட்சியை இழந்து உள்ளதாகவும் பாஜக கையாளும் தேர்தல் யுக்திகளுக்கு ஈடாக இந்தியா கூட்டணி செயல்படவில்லை என்றும் கார்த்திக் சிதம்பரம் கருத்து தெரிவித்து உள்ளார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தீர்ப்பு என்பது நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. ஆனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிக நிதி கொடுப்பதை யாரும் குறை சொல்லக்கூடாது. பொள்ளாச்சி வழக்கு, அண்ணா பல்கலைக்கழக வழக்கு இரண்டுமே மிரட்டி செய்யப்பட்ட பாலியல் வன்கொடுமைதான் என்றாலும் வெவ்வேறு அளவுகோல் உள்ளது. அண்ணா பல்கலைக்கழக வழக்கையும் நியாயமான முறையில் நடத்தி நியாயமான தீர்ப்பு வழங்க வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்து பேசிய அவர், தமிழகத்தின் பொருளாதாரத்தை சீர்படுத்த வேண்டும் என்றால் மின்சார வாரியத்தில் இருக்கும் 1 லட்சம் கோடி அளவிலான கடனை குறைக்க வேண்டும். கல்வி கடன் தள்ளுபடி என மாநில அரசு வாக்குறுதி கொடுத்தாலும் கல்வி கடன்களை தள்ளுபடி செய்யும் அதிகாரம் என்பது மத்திய அரசிடம் உள்ளது என்றும் கல்வி கடன்களை தள்ளுபடி செய்ய மத்திய அரசுக்கு மனமில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மாதம் மின்சார கட்டணம் கணக்கீடு ஆகிய வாக்குறுதிகளை மாநில அரசு வழங்கியுள்ளது. மகளிர் உரிமை தொகையை பாகுபாடின்றி அனைவருக்கும் வழங்க வேண்டும். மற்ற திட்டங்களை விட நேரடியாக பணம் கொடுப்பது மிக சிறந்தது. இதன் மூலம் உள்ளூர் பொருளாதாரம் வளரும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சமீபத்தில் முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவருமான ப. சிதம்பரம், இந்தியாவில் பாஜகவை போன்று வலிமையான கட்சியை என் வாழ்நாளில் இதுவரையில் பார்த்ததே இல்லை என்று கருத்து தெரிவித்து உள்ளார். இந்தியா கூட்டணி பலவீனமாக இருப்பதாகவும் பாஜக சிறந்த கட்டமைப்புடன் இருப்பதாக பாராட்டியுள்ளது காங்கிரஸ் கட்சியில் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது. இந்தியா கூட்டணி மற்றும் இந்தியாவை தொடர்ந்து 3வது முறையாக ஆளும் பாஜக குறித்து அவர் தெரிவித்துள்ள கருத்து தேசிய அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக வலிமையாக உள்ளதாக நான் நினைக்கவில்லை. இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருந்தால்தான் மகிழ்ச்சி அடைவேன். ஆனால் அது பலவீனமாக இருப்பதை கண்டு வருத்தப்படுகிறேன். அதே வேளையில் பாஜக மிகவும் வலிமையாக உள்ளது. என்னுடைய அனுபவத்திலும் சரி, வரலாற்றை படித்து தெரிந்து கொண்டதிலும் சரி, இந்தியாவில் பாஜக போன்ற சிறப்பாக கட்டமைப்பு கொண்ட நிர்வாகம் வேறு எந்த அரசியல் கட்சியிலும் இந்தியாவிலேயே இல்லை என்றும் இத்தகைய சிறந்த கட்டமைப்பு எந்த அரசியல் கட்சியிலும் நான் பார்த்ததில்லை என்றும் அனைத்து துறைகளிலும் வலிமையாக பாஜக இருக்கிறார்கள் என்றும் ப. சிதம்பரம் பாராட்டு தெரிவித்து உள்ளார். காங்கிரசுக்கு இனி வரும் காலங்களில் நல்ல எதிர்காலம் இல்லை என்பது மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுலுக்கே நெருக்கமாக இருக்கும் தலைவர்களுக்கும் தெரிந்துள்ளது என்றும் இந்தியா கூட்டணியின் ஒற்றுமை அப்படியே இருக்கிறதா என்பது குறித்து எனக்கு நிச்சயமாக தெரியவில்லை. ஆனால் அதன் எதிர்காலம் பிரகாசமாக இல்லை என்று கருத்து தெரிவித்து உள்ளார். போகிற போக்கை பார்த்தால் சசி தரூர், ப. சிதம்பரம் மற்றும் கார்த்தி சிதம்பரம் போன்ற பல காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் பாஜகவில் ஐக்கியமாகி விடுவார்களா என்ற கருத்தும்
தமிழகம் மற்றும் தேசிய அரசியலில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. குறிப்பாக திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இருக்கும் வரை தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியால் எழுச்சி பெறவே முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணியும் இக்கூட்டணியில் உள்ள தமிழகத்தை ஆளக்கூடிய திமுக அரசு இந்தியாவிற்கு எதிரானது, இந்துக்களுக்கு எதிரானது என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ள கருத்து காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் திமுகவினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவருமான ப. சிதம்பரம் மற்றும் அவரின் மகனும் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் காங்கிரஸ் கட்சியில் இருந்து கொண்டே காங்கிரஸ் கட்சிக்கு உள்ள எதிர்காலம் மற்றும் பாஜகவுக்கு உள்ள எதிர்காலம் குறித்து தெரிவித்துள்ள கருத்து தமிழக காங்கிரஸ் கட்சியிலும் தேசிய காங்கிரஸ் கட்சியிலும் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது. குறிப்பாக மூன்றாவது முறையாக இந்தியாவை தொடர்ந்து ஆளக்கூடிய பாஜக அரசின் செயல்பாடும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சியின் செயல்பாடும் மாற்று கட்சியினரும் பாராட்டக்கூடிய வகையில் இருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.